எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவீன் நாராயணன், கிரிக்கெட்டர். அந்த நேமில் தான் என்னுடைய புது யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன்னா, பெருசாக சம்பாதிக்கணும் இல்லை ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரி ஐடியா எல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. சின்ன ஒரு இதுக்காக எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் மெசேஜை என்னுடைய சேனல் மூலிமா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணலாம், அந்த ஒரு கான்செப்ட்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா ட்ரீம் 11 எப்படி விளையாடுவோம் அந்த ஒரு இதுக்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரீம் 11 ஆடிட்டு இருக்கேன். பெருசா வின் பண்ணலன்னா கூட நல்ல அமௌண்ட் நான் அடிக்கடி வின் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் அதை வச்சு என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் போடுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேட்பாங்க, வாட்ஸ்அப்ல கேட்பாங்க, எப்படி வின் பண்ண, எப்படி டீம் எடுத்த, எனக்கும் அந்த டீம் ஷேர் பண்ண அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பர்டிகுலரா தனித்தனியா எல்லாருக்கும் அனுப்புறதை விட இந்த மாதிரி சேனல் மூலியமா அனுப்புனா நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட்காக தான் நான் இந்த புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோட முடிவில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களாக ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு நடக்க போற இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் ODI, அதுக்கான என்னுடைய ட்ரீம் 11 டீம் அனௌன்ஸ் பண்ண போறேன். விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி அண்ட் MS தோனி, இதுல 2 பேர் இருக்காங்க. இதுல 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். நீங்க யார வேணா எடுக்கலாம். நான் என்ன எடுக்கிறேன்னா அலெக்ஸ் கேரியை சூஸ் பண்ண போறேன். ஏன்னா அலெக்ஸ் கேரி இனிஷியலா பேட்டிங் முன்னாடியே பேட்டிங் சான்ஸ் அவருக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட வாய்ப்பு இருக்கு. சோ நான் அலெக்ஸ் கேரி சூஸ் பண்ண போறேன். MS தோனி நல்ல பிளேயர் தான். இந்தியா இனிஷியலா 3 விக்கெட் 30 ரன்ஸ் 3 விக்கெட் அந்த 4 விக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா MS தோனி ஈஸியா ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா அவர் பில்டப் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்தியா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா பில்டப் பண்ணா MS தோனிக்கு பேட்டிங் சான்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியில் அவர் இறங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு 10 ரன் 20 ரன்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாரு, ஈஸியா விக்கெட் விழுந்துருவாரு. ஆனா அலெக்ஸ் கேரி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இனிஷியல் இந்தியா ஆஸ்திரேலியா பேட்டிங் எடுத்தாலும் சரி, ஃபீல்டிங் எடுத்தாலும் சரி, அவருக்கு இனிஷியலா முன்னாடியே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுனால நான் அலெக்ஸ் கேரி சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பேட்ஸ்மேன் பார்ப்போம். பேட்ஸ்மேன் மோஸ்ட்லி யாரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்களோ அந்த டீம்ல இருக்க பேட்ஸ்மேன் நிறைய நல்லா ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க டாஸை பொறுத்து தான் பேட்ஸ்மேன் சூஸ் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. நான் கான்ஸ்டன்டா ஒரு 3 பிளேயர் பேட்ஸ்மேன் நான் கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். என்னுடைய பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் உஸ்மான் கவாஜா, இவங்க 3 பேரும் கான்ஸ்டன்ட். இவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா ஆட வாய்ப்பு இருக்கு. நான் அந்த மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க நாளைக்கு மேட்ச்ல. ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், மித்தில் மோஸ், ஜடேஜா, கிதார் ஜாதவ், விஜய் சங்கர் எல்லாருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான். நான் ஸ்டோனிஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரவுண்டர்ல. மற்றபடி மேக்ஸ்வெல் அவருக்கு ஆஸ்திரேலியா இனிஷியலா விக்கெட்ஸ் இருந்தால் தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பவுலிங் சான்ஸ் கொடுத்தாலும் நிறைய விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஜடேஜா சொல்லலாம், நீங்க சொல்லலாம், ஜடேஜா செலக்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஜடேஜா டீம்ல 11ஸ்ல வர்றதே கொஞ்சம் இப்ப இருக்க கண்டிஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் 11s ஆடினா நல்லா, 11ஸ்ல வந்துட்டாருன்னா நல்லா விளையாடுவாரு. அப்படி 11s வரலன்னா விளையாட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் அவரை செலக்ட் பண்ணல. கான்ஸ்டன்டா ஸ்டோனிஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்க போறது பவுலர்ஸ் இந்தியாவிலும் சரி ஆஸ்திரேலியா சரி நல்ல பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாம கான்ஸ்டன்டா நான் சூஸ் பண்ணிருக்கிறது குல்தீப் யாதவ், ரிச்சர்ட்சன், புவனேஸ்வர் குமார், பெரன் ராவ், இந்த 4 பேர் நான் கான்ஸ்டன்டா எடுத்துட்டு இருக்கேன். அதுபடி மற்றபடி பாத்தீங்கன்னா நாதன் லேன், ஆடன் சாம்பா, பீட்டர் சிடில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா டீம் பேக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் சஹால் இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா சிராஜ் அகமது, கலீல் அகமது 2 பேருமே இருக்காங்க. கலீல் அகமது லாஸ்ட் மேட்ச்ல யூஸ் பண்ணாங்க. ஆனா கலீல் அகமது லெப்ட் ஆர்ம் பண்றதுனால அவருக்கு அதிகமா 11ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இனிஷியலா அவர் விக்கெட் எடுக்கிறத தவறிட்டு இருக்காரு. குல்தீப் யாதவ் கான்ஸ்டன்ட் பவுலர். ஏன்னா இருந்தாலும் இந்தியாலும் சரி வெளிநாட்டிலும் சரி எந்த ஃபாரின் கண்ட்ரிலும் சரி, டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் சரி, 2020 இருந்தாலும் சரி, ODI இருந்தாலும் சரி, மேட்ச் இன்னிங்ஸ் விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு. அதனால குல்தீப் யாதவ் கான்ஸ்டன்டா குமார் இவர் பவுலிங் மட்டும் இல்ல பேட்டிங்கும் கான்ஸ்டன்டா அதனால அவர் கான்ஸ்டன்டா நான் எடுத்திருக்கேன். இனிஷியலா நீங்க இந்தியா விக்கெட் வந்துச்சுன்னா கடைசியில அவர் 30 ரன்ஸ் எடுக்க வாய்ப்பு, 20 or 30 ரன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் அவர் அதிகமா இனிஷியலா விக்கெட் எடுக்கிறதுல ரன் ரேட் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாரு. கான்ஸ்டன்ட் 9 பிளேயருக்கு டோட்டலா 82 கிரெடிட்ஸ் வந்திருக்கு. பேலன்ஸ் 18 கிரெடிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. சோ அந்த 18 கிரெடிட்ஸ் என்னுடைய கெஸ்ட்ல நான் ஷிகர் தவான் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அவங்க 2 பேரும் நான் என்னுடைய டீமுக்கு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க அந்த பேலன்ஸ் இருக்க 18 கிரெடிட்ஸ் வச்சு உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்க அந்த 18 கிரெடிட்ஸ் வச்சு 2 பிளேயர்ஸ் நீங்க சூஸ் பண்ணி நீங்க விளையாடுங்க.
பட் ஆனால் என்னுடைய 9 கான்ஸ்டன்ட் பிளேயரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக நல்லா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் என்னுடைய ஐடியா. என்னுடைய மொத்த டீம் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இமேஜை கன்வெர்ட் பண்ணி.